ஒரு காலத்துல வீட்டுக்கு வீடு போய் வேக்கம் கிளீனர் வித்துட்டு இருந்த ஒருத்தர் தான் இன்னைக்கு பல லட்சம் மக்களுக்கு அவருடைய புக் மூலமா இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. அவரு நிறைய தடவை கஷ்டப்பட்டு இருக்காரு, தென் நிறைய தடவை தோத்து போயிருக்காரு. ஆனாலும் அவருடைய விடாமுயற்சிய அவரு வெற்றி பெற வரைக்கும் விடவே கிடையாது. அவர் எழுதின ஒரு புக்கை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற புக் தான் சிவகேரா எழுதின யூ கேன் வின் அப்படின்ற புக். இந்த புக் குளோபல் லெவல்ல பெஸ்ட் செல்லரான ஒரு புக். அது மட்டும் இல்லாம இந்த புக் இன்னைக்கு வரைக்கும் பல லட்சம் பீப்புளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே ஆத்தர் தெளிவா சொல்றாரு, சக்சஸோட ஃபவுண்டேஷனே ஆட்டிடியூட் தான். ஏன்னா ஆட்டிடியூட் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற எல்லா விதமான சிக்கல்களுக்கும் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்றத நிர்ணயிக்கும். ஒரு உதாரணம் பார்ப்போம். 2 சேல்ஸ்மேன் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போறாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய ஷூக்களை விக்கிறதுக்காக. போன 2 பேர்ல ஒருத்தவர் திரும்ப வந்து அவரோட கம்பெனி கிட்ட சொல்றாரு, அங்க நம்ம ஷூக்களை விக்கிறது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா அங்க யாருமே ஷூ போடல அப்படின்ட்டு. ஆனா இன்னொரு சேல்ஸ் பர்சன் அங்க கொண்டு போன எல்லா ஷூக்களையும் அங்க வித்துட்டு திரும்பி வந்து அந்த கம்பெனி கிட்ட சொல்றாரு, இந்த கிராமத்துல ஷூக்களை விக்கிறது ரொம்பவே ஈஸியா இருந்தது அப்படின்னு, ஏன்னா அங்க உள்ள ஒருத்தவருமே ஷூ போடல அப்படின்னு. இது மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த சேல்ஸ் பர்சன் அங்க யாருமே ஷூ போடல அப்படின்றத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்திருக்காரு. இந்த மாதிரியான ஆட்டிடியூட் தான் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கணும்னு சொல்றாரு ஆத்தர். ஏன்னா பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் தான் நிறைய பாசிபிலிட்டிஸ நமக்குள்ள கிரியேட் பண்ணி தரும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இல்லாத ஒரு பர்சனால அவருடைய பொட்டன்ஷியலையே அவரால தெரிஞ்சுக்க முடியாது. அடுத்ததான் ஆத்தர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெற்றின்றது ஒரு இலக்கு கிடையாது, அது ஒரு பயணம் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல சக்சஸ்ன்றது பர்சனல்னு சொல்றாரு. அது என்ன பர்சனல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு சாதாரணமா தெரிகிற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு அது ஒரு சக்சஸா இருக்கலாம். சில பேருக்கு நல்ல ரெவன்யூ தர ஒரு பிசினஸ் அமைச்சுக்கிறது சக்சஸா இருக்கலாம். ஆனா சில பேருக்கு அவங்களுடைய குழந்தைகளை நல்ல பசங்களா வளர்க்கறதே ஒரு சக்சஸா இருக்கலாம். அதனாலதான் சக்சஸ்ன்றது பர்சனல்னு சொல்றாரு ஆத்தர். அடுத்ததான் ஆத்தர் சுயமரியாதைய பத்தியும் கேரக்டர் பத்தியும் பேசுறாரு. சுயமரியாதைய இங்கிலீஷ்ல செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஃப் எஸ்டீம் தான் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ற ஒரு ஃபவுண்டேஷன் சொல்றாரு. இந்த செல்ஃப் எஸ்டீம் அதிகமா இருக்கவங்க எப்பவுமே அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய ப்ராப்பரா பண்ணுவாங்க. அவங்கள மதிப்பாங்க, அடுத்தவங்களையும் மதிப்பாங்க, அண்ட் ஃபெயிலியர்ஸையும் பெட்டராவே ஹேண்டில் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க மேக்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா, நான் மேக்ஸ்ல ரொம்பவே மோசமா இருக்கேன், நான் வேஸ்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்குன்னு அர்த்தம். இதே நான் ஒன்னும் மேக்ஸ்ல வீக் எல்லாம் கிடையாது, எனக்கு ஒழுங்கான பிராக்டிஸ் கிடையாது, சோ நான் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணி மேக்ஸ்ல பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது உங்களுக்கு ஹை செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறத குறிக்கும். அடுத்ததா ஆத்தர் கேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு. இப்போ நமக்கு பிஹேவியருக்கும் கேரக்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். பிஹேவியர்ன்றது ஒருத்தவங்க கூட நீங்க இருக்கும்போது அவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றதுதான் பிஹேவியர். ஆனா கேரக்டர்ன்றது யாருமே பார்க்கலனாலும் நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னு சில விஷயங்கள் பண்ணுவீங்க இல்லையா, அதுதான் கேரக்டர். அடுத்ததான் ஆத்தர் மோட்டிவேஷனை பத்தி பேசுறாரு. மோட்டிவேஷன் தான் சக்சஸ்க்கான ஒரு ஃபியூயல் அப்படின்னு சொல்றாரு. மோட்டிவேஷன்ல 3 வகையான மோட்டிவேஷன் இருக்கிறதா சொல்றாரு. ஒன்னு ஃபியர் பேஸ்ட் மோட்டிவேஷன். இது ரொம்ப பவர்ஃபுல், ஆனா டெம்பரவரி, கொஞ்ச நாள் தான் இருக்கும். இந்த ஃபியர் பேஸ்ட் மோட்டிவேஷன்னா என்ன அப்படின்னா, கான்சிக்வன்ஸ்க்கு பயந்து, அதாவது என்ன நடக்குமோ அப்படின்றதுக்காகவே பயந்து சில விஷயங்களை நம்ம பண்ணுவோம். அதுதான் ஃபியர் பேஸ்ட் மோட்டிவேஷன். ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்க்கு முதல் நாள் நைட் ஃபுல்லா உட்கார்ந்து படிக்கிறான் அப்படின்னா, அவன் அந்த சப்ஜெக்ட பிடிச்சு போய் படிக்கல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா என்ன நடக்குமோ அப்படின்ற பயத்துல தான் படிக்கிறான். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, எனக்கு ஒருத்தவரை தெரியும், அவருக்கு 40 வயசு இருக்கும். அவரு நார்மலா போய் ஃபுல் பாடி செக்அப் பண்றாரு. அப்ப அவருக்கு தெரிய வருது அவருக்கு ப்ரீ டயபெட்டிக் இருக்கு அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணாரு, அந்த பயத்திலேயே அடுத்த நாள்ல இருந்து வாக்கிங் போக ஆரம்பிக்கிறாரு. சுகரை முழுசாவே கண்ட்ரோல் பண்றாரு அண்ட் ஸ்ட்ரிக்டான ஒரு டயட்டும் ஃபாலோ பண்றாரு. இது மூலமா அவருடைய ஹெல்த்தும் நார்மல் ஆகுது. ஆனா அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அவருடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பிட்டாரு. சோ அதனாலதான் ஃபியர் பேஸ்ட் மோட்டிவேஷன்ன்றது எப்பவுமே டெம்பரரின்னு சொல்றாரு ஆத்தர். ரெண்டாவது இன்சென்டிவ் பேஸ்ட் மோட்டிவேஷன். இது ஒரு ரிவார்ட் டிரைவன், அதாவது நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக மோட்டிவேட் ஆகி நம்ம சில விஷயங்களை பண்ணுவோம். அதுதான் இன்சென்டிவ் பேஸ்ட் மோட்டிவேஷன். சேல்ஸ் பீப்புள்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா
அப்படின்னா அவங்களுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணா ஒரு கமிஷன் கிடைக்கும் அப்படின்றது தெரியும். அதனால மோட்டிவேட் ஆகி ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்ததா இன்டர்னல் மோட்டிவேஷன். இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷன் நமக்கு வரணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கணும், பேஷன் இருக்கணும், ஒரு டிசைர் இருக்கணும். எதுக்கு அப்படின்னா நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தானே தவிர அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கிடையாது. ஒரு யங் உமன் அண்டர் பிரிவிலேஜ்ட் சில்ட்ரன்ஸுக்காக ஒரு ஸ்கூல் கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க கிட்ட அதுக்கான போதுமான ஃபண்ட்ஸ் கிடையாது, சப்போர்ட் கிடையாது. எல்லாரும் சொன்னாங்க இது ரொம்ப இம்பாசிபிள் அப்படின்னு. ஆனா அந்த யங் உமன் அவங்களுடைய விடாமுயற்சியை விடவே கிடையாது. ஒரு மரத்துக்கு அடியிலேயே அவங்க ஒரு 5 குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி தர ஆரம்பிச்சாங்க. தென் few yearsலயே ஒரு ஸ்கூல் கட்டி 500 அண்டர் பிரிவிலேஜ்ட் சில்ட்ரன்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, ஃபுல்லி ஸ்பான்சர்டு. இதை இவங்க பயத்தினால பண்ணல, ரிவார்டு வரணும்ன்றதுக்காகவும் பண்ணல. ஒன்லி பேஷன். இதுதான் இன்டர்னல் மோட்டிவேஷனோட பவர். எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் ஒரு ஸ்டார்ட் கொடுக்க தான் உதவுமே தவிர இன்டர்னல் மோட்டிவேஷன் தான் அதை கண்டினியூஸா போறதுக்கு உதவும். அடுத்ததான் ஆத்தர் இன்டர்பர்சனல் ஸ்கில்ல பத்தி பேசுறாரு. இது ஒரு பீப்புள் ஸ்கில்னே சொல்றாரு. அது என்ன இன்டர்பர்சனல் ஸ்கில் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறேன். நம்ம எல்லாருக்குமே கிரிக்கெட்ல இன்டர்நேஷனல் மேட்ச் அப்படின்ற ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம். இன்டர்நேஷனல் அதாவது 2 நாடுகளுக்கும் இடையே. அதனாலதான் அதை இன்டர்நேஷனல் சொல்றோம். அதே மாதிரிதான் இதுவும் இன்டர்பர்சனல், அதாவது 2 பர்சனாலிட்டிக்கு நடுவுல உள்ள ஒரு கம்யூனிகேஷனை பில்ட் பண்றது தான் இன்டர்பர்சனல் ஸ்கில். ஏன் இது ரொம்ப முக்கியம்னு ஆத்தர் நினைக்கிறாரு அப்படின்னா இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில் தான் நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும். இதை பில்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. நம்பர் 1, be a good listener. நம்ம பேசுற விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை கவனிக்கிறதுலயும் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்பர் 2, appreciate publicly, criticize privately. பாராட்டுறத மத்தவங்க முன்னாடி கூட பண்ணலாம், ஆனா கிரிட்டிசைஸ் பண்றத எப்பவுமே தனியா தான் சொல்லணும். give genuine compliments. அடுத்தவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்களுக்கு அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும். இது எல்லாம் தான் ஒரு நல்ல இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை நமக்குள்ள வளர்த்துக்கிறதுக்கு உதவும். அடுத்ததான் ஃபெயிலியர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பத்தி பேசுறாரு ஆத்தர். ஃபெயிலியர்ன்றது சக்சஸோட ஆப்போசிட் கிடையாது, அதுவும் சக்சஸோட ஒரு பார்ட் தான் சொல்றாரு ஆத்தர். அண்ட் ஃபெயிலியர்ன்றது ஒரு தோல்வி கிடையாது, அது ஒரு இன்ஃபர்மேஷன். எதையெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அது கொடுக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை தோத்து போயிருக்காரு. இத பத்தி அவர் சொல்லும் போது 10,000 தடவை நான் தோத்து போகல, 10,000 வழிகள்ல எப்படி எல்லாம் பல்பு ஒர்க் ஆகாது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ஃபெயிலியர்ல இருந்து எப்படி பவுன்ஸ் பேக் ஆகிறது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஃபெயிலியரை எப்பவுமே பர்சனலா எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால அடுத்த கட்டத்துக்கே நகர முடியாது. யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல நம்ம சைக்கிள் ஓட்ட பழகும் போது முதல் அட்டம்ப்ட்லயே நம்ம சைக்கிள் ஓட்டிட்டோமா என்ன? எத்தனையோ தடவை கீழே விழுந்திருப்போம், எத்தனையோ தடவை அழுது இருப்போம். அதுக்காக நம்ம சைக்கிள் ஓட்டுற அந்த முயற்சியை விட்டுட்டோமா என்ன? கிடையாது. ஃபைனலா நம்ம அதை சாதிச்சு காட்டுறோம். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ஃபெயிலியரை பர்சனலா எடுத்துக்கல. இப்போ எல்லாத்தையுமே நம்ம பர்சனலா எடுத்துக்கிறோம். அதனாலதான் என்னவோ அடுத்த கட்டத்துக்கு நகர மாட்டேங்கிறோம். சோ ஃபெயிலியர்ல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஃபெயிலியரை பர்சனலா எடுத்துக்க கூடாது. அடுத்ததா எது தவறா போச்சு அப்படின்றத ஸ்டடி பண்ணணும். ஃபெயிலியரை எப்பவுமே அப்படியே குழி தோண்டி புதைச்சிடக்கூடாது, அதை ஸ்டடி பண்ணணும்னு சொல்றாரு ஆத்தர். அடுத்ததா ட்ரை a நியூ மெத்தட். ஒரே தப்ப திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்றாரு, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணி டிஃபரெண்டான ரிசல்ட் வரும்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம்னு சொல்றாரு. அதனால ஃபெயிலியருக்கு அப்புறமா நம்ம பண்ண வேண்டியது எல்லாம் நம்ம மெத்தடை சேஞ்ச் பண்ணணும், நம்ம அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணணும், நம்ம மென்டார்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஃபெயிலியர் நமக்குள்ள நடக்கும்போது அதிகமா நமக்குள்ள வர வேண்டிய முக்கியமான 3 வார்த்தைகள் என்னன்னா ஃபெயில், எண்ட், நோ. இதுக்கான அப்ரிவேஷனை நீங்களே மாத்தி அமைக்கணும். ஃபெயிலோட உண்மையான அர்த்தம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் அப்படின்றத முழுசா நம்பணும். எண்ட், எஃபர்ட் நெவர் டைஸ். நோ, நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி நம்ம மனசுல பாசிட்டிவா வச்சோம் அப்படின்னா ஃபெயில்ன்றத கடக்கிறது ரொம்பவே ஈஸி ஆகிடும். இப்ப நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த புக்ல சொல்லி இருக்க ஒரு சின்ன பார்ட் தான். இந்த புக்கை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி வாசிச்சு பாருங்க. அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.